ரசாயனம் கலந்த தர்பூசணியை கண்டுபிடிப்பது எப்படி? லைவாக செய்து காட்டிய அதிகாரிகள். இந்த மாதிரி இருந்தா அது விஷத்தன்மையானதா? மவுஸ் அதிகம் இருக்கக்கூடிய தர்பூசணில இனிமேல் இத நோட் பண்ணுங்கப்பா. கோடைக்காலம் ஆரம்பிச்சிட்டதால ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கமும் அதிகமா இருக்கிறதால மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய பழங்கள்ல தர்பூசணியுமே ஒன்னா இருக்கு. இதுல பல இடங்கள்ல தர்பூசணியுடைய மவுசுமே அதிகமா இருக்கு. இந்த நிலையில தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பழங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சோதனை செஞ்சு பாக்குறாங்க. அதுல தர்பூசணியில ரசாயனம் கலந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு அங்க சோதனை செஞ்சு பாக்கும்போது லைவாவே எப்படி அதுல ரசாயனம் கலந்திருக்கு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்சு காட்டினது இப்போ பொதுமக்கள் மத்தியில பேசு பொருள் ஆகிருக்கு. அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு தர்பூசணி எடுத்து அதுல டிஷ்யூ பேப்பரையோ இல்ல பஞ்சையோ வச்சு தடவி பாக்குறாங்க. அப்படி அதுல ஒத்தி எடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நிறம் டிஷ்யூ பேப்பர்லயோ இல்ல பஞ்சுலயோ ஒட்டுச்சு அப்படின்னா அது கலப்படம் செய்யப்பட்ட தர்பூசணியாமா. அதே மாதிரி ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணியை நிரப்பி அதுல ஒரு சிறு துண்டு தர்பூசணியை போடுறாங்க. ஒருவேளை அதுல இருக்கக்கூடிய நிறம் பிரிஞ்சு அந்த தண்ணியில வந்தா அது கலப்படம் செய்யப்பட்ட தர்பூசணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தான் அதை சோதனை செஞ்சு பாக்கணுமாமா. இத பார்த்த பல மக்கள் இது ஒரு நல்ல யோசனை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக்.